வணக்கம். கர்மா என்பது இருக்கும் வரை தப்பித்துக் கொள்ளும் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. ஆனால் பின்தொடர்பு கர்மா என்பது ஒன்றுமில்லை. இவன் இருக்கும்போதே கர்மாவை கழிக்கிறான், அணிவிக்கிறான். அது பிறருக்கு தெரியாது. ஒருவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தவன் அவன் வசிக்கும் காலங்கள் தைரியமாக இருக்கிறான். இளமை காலங்களில் அந்த கர்மாவுடைய முடிவு நிலை என்னுடைய ஆயுள் காலம் குறையும் போது தான் கர்மா உட்கார்ந்து விடுகிறது. அதுதான் நோஞ்ச மாட்டில் ஈ உட்கார்ந்தது போல இவன் நோஞ்ச நிலையில் வரும்போது தான் அந்த கர்மா கவி கொள்கிறது. இந்த கர்மாவை இவன் அணிவிக்கிறான், அணிவித்து தான் சொல்கிறான். அதனால் இன்னொரு பிறப்பு அணிவிக்குங்கிறது அது சாத்தியக்கூறு இல்லை. அது சில சமயம் இருக்கும்போது தப்பித்துக் கொள்வதற்காக நாம் எண்ணப்பாடு தான். அது ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு கூட்டுறவு பணிகள் செயலராக பணியாற்றுகிறான். அவன் ரொம்ப ஒரு தடித்த நிலை உள்ளவன், குணத்திலும் சரி செயலிலும் சரி. அவன் அந்த நிலையிலிருந்து பல பெயர்களில் லோன்களை போட்டு இவனே அதை எடுத்துக்கொண்டு பின்பு நோட்டீஸ் அவர்களுக்கு லோன் பெற்றதாக சொல்கிறது. அவர்கள் எவ்வளவோ வாதாடியும் அது நிற்கவில்லை. கடைசியில் இவனுடைய பணி போனாலுமே அப்பவும் அந்த பைசாவை வைத்துக்கொண்டு ரொம்ப கம்பீரமாக இருந்த இந்த ஆன்மா இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் இறப்புக்கு இவனுடைய செயலுக்கு ஒருவர் கூட இறப்பாயிருக்கிறார். அப்படி இருந்த ஆன்மா இப்போ என்ன ஆகுதுன்னா உருக்கி விட்டது. நடக்கக்கூட ஜீவன் இல்லாமல் அவ்வளவு ஒரு மூர்க்கமாக இருந்த ஆன்மா இப்போ நடக்கக்கூட ஜீவன் இல்லாமல் தள்ளாடிப்படி நடக்கிறது, தளர்ந்து போய் நடக்கிறது. பிரகாசம் இல்லை, ஒளி இல்லை, சும்மா நடப்பிடமாக நடமாடிக்கொண்டு இருக்கிறது. இதுதான் கர்ம தொடர்பு. கர்ம தொடர்பு வராது இருக்கும் போதே அந்த கர்மாவை கழிக்க வேண்டிய நிலை கடைசி காலங்களில் அது உண்டாக்கி விடுகிறது. அணிவித்து தான் செல்ல முடியும்.